கரும்பு தோட்டம் அன்றிரவு ஒரு மாபெரும் பச்சை கூடாரமாக எங்களை சூழ்ந்திருந்தது. வானம் முழுவதும் கருமேகங்கள் படர்ந்திருந்தன. நிலவு ஒரு மெல்லிய வெள்ளி ஒளியை மட்டுமே தர முடிந்தது. அது கரும்பு இலைகளின் மீது படர்ந்து எல்லாவற்றையும் ஒரு கருப்பு வெள்ளை ஓவியமாக மாற்றியது. இரவு 8 மணி. உலகின் சத்தங்கள், வாகனங்கள், மக்களின் பேச்சு எல்லாம் தொலைவில் மறைந்து இங்கு மட்டும் அமைதி ஆட்சி செய்தது. நான் கார்த்திக் பிரியாவின் கையை இறுக பிடித்துக்கொண்டு மெதுவாக நடந்தேன். என் இதயம் துடித்தது. அந்த துடிப்புகள் கை வழியாக அவளுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அவள் கைகள் எப்போதும் போலவே மென்மையாக ஆனால் உறுதியாக என் கையை பற்றியிருந்தன. கரும்பு இலைகள் சார் சார் என்று மென்மையான இசையை இசைத்தன. அது எங்களுக்காக மட்டுமே ஒலிக்கும் ஒரு ரகசிய பாடல் போல இருந்தது. இங்க எவ்வளவு அமைதியா இருக்கு பிரியா, நான் மெல்லிய குரலில் கேட்டேன். என் குரல் அந்த நிசப்தத்தை உடைக்க தயங்கியது. அவள் திரும்பி என்னை பார்த்தாள். மங்கலான நில ஒளியிலும் அவள் கண்களில் நட்சத்திரங்கள் மின்னின. ஆமாம் கார்த்திக், இங்க நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கோன்னு தோணுது. வேற யாரும் இல்ல. அவள் உதடுகள் மென்மையாக பிரிந்தன. அந்த புன்னகை என் இதயத்தை உருக்கியது. நான் ஒரு நீண்ட மூச்சு எடுத்து கரும்பின் இனிப்பான வாசனையை உள்ளிழுத்தேன். சரி, இங்க உட்காரலாமா? இந்த கரும்புகள் நம்ம காதலுக்கு சாட்சியா இருக்கட்டும். என் குரலில் ஏக்கமும் ஆசையும் கலந்திருந்தன. அவள் பதில் சொல்லவில்லை. ஆனால் தலையை மெதுவாக ஆட்டினாள். அது 1000 வார்த்தைகளை விட வலுவான சம்மதம். அவள் கண்களில் தெரிந்த கள்ளங்கவடமற்ற அன்பு எனக்கு போதுமானது. தோட்டத்தின் ஓரத்தில் அடர்த்தியான பசுமை புல்வெளி இருந்தது. நான் என் மஞ்சள் சால்வையை விரித்து, களைப்பா இருக்கு, கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம், இந்த நிலத்துல நம்ம சொர்க்கத்தை பார்க்கலாம் என்றேன். அவள் முதலில் தயங்கினாள். ஆனால் நான் அவள் கையை மென்மையாக பிடித்து புல்வெளியில் அமர வைத்தேன். அவள் படுத்தவுடன் நானும் அருகில் சாய்ந்தேன். எங்கள் தலைகள் அருகருகே. கரும்பு இலைகளின் சலசலப்பு தவிர வேறு சத்தமில்லை. உலகம் ஒரு இடைநிறுத்த பொத்தானை அழுத்தியது போல இருந்தது. அவள் மேலே வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். மேகங்கள் சற்று விலக ஒரு சிறு கீற்றில் அரை நிலவு எட்டி பார்த்தது. அவள் உதடுகளில் ஒரு சின்ன புன்னகை மலர்ந்தது. அந்த கணம் அவள் என்னை பார்க்காவிட்டாலும் என் மனம் அவள் புன்னகையின் ஒளியால் நிரம்பியது. அவள் கன்னத்தில் விழுந்த கருநிழல் அவளை ஒரு கனவுலக இளவரசியாக காட்டியது. என்னால் பேச முடியவில்லை. வார்த்தைகள் தொண்டையில் அடைத்து கொண்டன. சொற்கள் எதற்கு? இந்த நிசப்தமே எங்களுக்குள் இருந்த காதலை உரத்த கூறிக்கொண்டிருந்தது. நான் மெதுவாக கையை நீட்டி அவள் தலைமுடியில் ஒரு இலையை எடுத்து காதின் பின்புறம் செருகினேன். என் விரல்கள் அவள் கன்னத்தை தொட்டன. அந்த ஒரு தொடுகை எங்கள் உடல் முழுவதும் மின்சார அதிர்வை ஏற்படுத்தியது. அவள் கண்களை மூடிக்கொண்டாள். பிரியா, என் குரல் மிக மெல்லியது. அவள் கண்களை திறக்காமலே, உஷ் கார்த்திக், எதுவும் பேசாத, இந்த நிமிஷம் போதும். என் காதுல உங்க இதய துடிப்பு வேற எதுவும் எனக்கு தேவையில்லை என்றாள். அவள் சொன்னது சரிதான். நிசப்தமே எல்லாவற்றையும் பேசிக் கொண்டிருந்தது. நேரம் மெதுவாக நகர்ந்தது. குளிர்காற்று வீசியது. நான் சால்வையின் ஒரு பகுதியை அவள் மேல் போர்த்தினேன். அவள் மெதுவாக என் பக்கம் சாய்ந்து என் தோளில் தலையை வைத்தாள். அவள் தலைமுடியின் வாசனை கரும்பின் இனிப்பை மிஞ்சியது. ஒரு தனித்த இனிமை. என் கரம் அவள் கையை தேடி பிடித்து விரல்களை கோர்த்தது. இந்த கைகள் பிரியவே கூடாது என்ற உறுதிமொழி எங்கள் தொடுதலில் இருந்தது. இந்த கரும்பு தோட்டம் எப்பவும் இப்படி அமைதியா இருக்காது பிரியா, ஆனா நம்ம காதல் இந்த நிசப்தம் மாதிரி எப்பவும் தூய்மையா நிரந்தரமா இருக்கும் என்றேன் மெதுவாக. அவள் என் தோளில் இன்னும் அதிகமாக சாய்ந்தாள். அவள் மூச்சு என் கழுத்தில் பட்டது. அது ஒரு கவிதை போல இருந்தது. கார்த்திக், இந்த இரவு ஒரு கனவு மாதிரி இருக்கு. இந்த நிமிஷம் எனக்கு போதும். இந்த பச்சை புல், நிலா ஒளி, நீங்க, இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? அவள் குரல் காதலில் கரைந்திருந்தது. நான் என் தலையை அவள் தலையின் மீது வைத்தேன். எங்கள் நெற்றிகள் மென்மையாக தொட்டன. அது தொடும் தொடாத ஒரு உணர்வு பரிமாற்றம். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் பிரியா. இந்த நிசப்தமான இரவு, இத நான் எங்கேயும் மறக்க மாட்டேன். இது நம்ம காதலோட இரைச்சல் இல்லாத வடிவம் என்று முணுமுணுத்தேன். அவள் என் கழுத்தில் மென்மையாக முத்தமிட்டாள். அந்த முத்தம் எங்கள் காதலை நித்தியமாக்கும் ஒப்பந்தம் போல இருந்தது. கரும்பு தோட்டம் முழுவதும் நிசப்தமாக இருந்தது. நாங்கள் இருவரும் ஒரு ஆழமான அமைதியில் மூழ்கியிருந்தோம். அந்த இரவு வெறும் இரவு அல்ல. அது எங்கள் நினைவுகளில் என்றும் பதிந்த ஒரு காதல் தருணம். ஆனால் அந்த அமைதியில் ஒரு சிறு சத்தம் கேட்டது. தொலைவில் ஏதோ காலடி சத்தம். யாரோ வருகிறார்களா அல்லது காற்றின் விளையாட்டா? என் இதயம் மீண்டும் வேகமெடுத்தது. பிரியா என் கையை இறுக பிடித்தாள். கார்த்திக், யாரோ வர்ற மாதிரி இருக்கு என்றாள் மெல்ல. அந்த கணம் எங்கள் சொர்க்கத்தில் ஒரு சிறு பயம் கலந்தது. ஆனால் அது எங்கள் காதலை இன்னும் வலுப்படுத்தியது. என்ன நடக்கப் போகிறது என்பதை அறியாமலே
நாங்கள் ஒருவரை ஒருவர் இறுக அணைத்துக் கொண்டோம். அந்த காலடி சத்தம் நெருங்கி வந்தது. முதலில் தொலைவில் இருந்தது, பிறகு சற்று தெளிவாக கேட்டது. சரசர சரசர கரும்பு இலைகளை தொட்டு நடக்கும் ஓசை. என் இதயம் வேகமாக துடித்தது. பிரியா என் கையை இன்னும் இறுக பிடித்தாள். அவள் மூச்சு சற்று அடக்கமாக இருந்தது, ஆனால் பயம் தெரிந்தது. கார்த்திக், யாரது? யாராவது வந்துட்டாங்களா? அவள் கிசுகிசுத்தாள், குரல் நடுங்கியது. நான் அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்தேன். பயப்படாத, நான் இருக்கேன். யாரா இருந்தாலும் நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாது என்றேன். ஆனால் என் குரலிலும் ஒரு சிறு அச்சம் இருந்தது. சத்தம் நின்றது. சில வினாடிகள் மனம். பிறகு ஒரு மெல்லிய குரல் கேட்டது, பெண் குரல். அக்கா அக்கா பிரியா, நீங்க இங்கதானே இருக்கீங்க? பிரியாவின் உடல் திடுக்கிட்டது. அது என் தங்கை சாரா என்றாள் அவள் அதிர்ச்சியுடன். நான் விரைவாக எழுந்து உட்கார்ந்தேன். பிரியாவும் எழுந்தாள். தொலைவில் கரும்பு தோட்டத்தின் நடுவே ஒரு சிறிய உருவம் தெரிந்தது. டார்ச் லைட் ஒன்று மங்கலாக ஒளிர்ந்தது. சாரா, பிரியாவின் 18 வயது தங்கை, அங்கு வந்து கொண்டிருந்தாள். சாரா, நீ எப்படி இங்க வந்த? பிரியா குரல் கொடுத்தாள். ஆனால் அவள் குரலில் கோபமும் கவலையும் கலந்திருந்தது. சாரா அருகில் வந்தாள். அவள் முகத்தில் கவலை தெரிந்தது. அக்கா, வீட்ல எல்லாரும் உன்னை தேடுறாங்க. அம்மா ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. நீ எங்க போனேன்னு கேட்டாங்க. நான் உன்னை ஃப்ளோ பண்ணி வந்தேன். ஏன்னா நீ இந்த தோட்டத்துக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். பிரியா ஒரு நீண்ட மூச்சு விட்டாள். சாரா, இது நம்ம 2 பேரோட பிரைவேட் மொமெண்ட். நீ ஏன் இப்படி வந்த? சாரா கீழே பார்த்தாள். அக்கா, உனக்கு தெரியுமா, அப்பா இன்னைக்கு ஒரு பையனை பத்தி பேசினாரு. அவங்க ஃபேமிலி வந்து பேச போறாங்கன்னு. அவங்க பேரு ராகுல். அப்பா சொன்னாரு உனக்கு இந்த அலையன்ஸ் ரொம்ப நல்லதுன்னு. என் இதயம் ஒரு நொடி நின்றது. பிரியா என் பக்கம் திரும்பினாள். அவள் கண்களில் கண்ணீர் துளித்தது. கார்த்திக், இது உண்மையா? நான் அவள் கையை பிடித்தேன். பிரியா, எனக்கு இப்போதான் தெரியுது. ஆனா நம்ம காதல் உண்மை. இதை யாராலையும் மாற்ற முடியாது. சாரா தலையை ஆட்டினாள். அக்கா, அப்பா ரொம்ப கோபத்துல இருக்காரு. நீ இங்க இருக்கேன்னு தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனை ஆகிரும். வா, வீட்டுக்கு போயிரலாம். நாளைக்கு பேசலாம். பிரியா தயங்கினாள். அவள் என்னை பார்த்தாள். அந்த பார்வையில் 1000 கேள்விகள் இருந்தன. நம்ம எதிர்காலம் என்ன ஆகும்? இந்த காதல் எப்படி தொடரும்? நான் அவளை அணைத்தேன். பிரியா, நீ போ. ஆனா இத மறந்துடாத. நான் உன்னை விட மாட்டேன். நாளைக்கு நம்ம பேசுவோம். எப்படியும் ஒரு வழி கண்டுபிடிப்போம். அவள் என் கண்களை பார்த்தாள். கார்த்திக், உன்னை நம்புற, ஆனா பயமா இருக்கு. சாரா அவளை இழுத்தாள். அக்காவா, இன்னும் நேரம் இருக்கு. பிரியா என்னை ஒரு முறை இறுக அணைத்தாள். அவள் உதடுகள் என் காதில் மெல்லியதாக முணுமுணுத்தன. நான் உன்னை லவ் பண்றேன், எப்பவும். பிறகு அவள் சாராவுடன் திரும்பி நடந்தாள். அவர்கள் உருவங்கள் கரும்பு தோட்டத்தில் மறைந்தன. நான் தனியாக நின்றேன். காற்று வீசியது. கரும்பு இலைகள் சலசலத்தன. ஆனால் இப்போது அது தனிமையின் இசையாக தெரிந்தது. என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. பிரியாவின் அப்பா ஏன் இப்படி முடிவு எடுத்தார்? ராகுல் யார்? நம்ம காதல் இதை எதிர்கொள்ளுமா? வீட்டுக்கு திரும்பும் வழியில் என் போனில் ஒரு மெசேஜ் வந்தது, பிரியாவிடமிருந்து. கார்த்திக், இன்னைக்கு ராத்திரி தூங்க முடியாது. ஆனா உன் நினைவுதான் எனக்கு பலம். நாளைக்கு காலையில தோட்டத்துக்கு அருகில உள்ள பழைய கோவில் பக்கத்துல சந்திப்போம். 7 மணிக்கு. ப்ளீஸ் வா, உன்னை பார்க்கணும். நான் பதில் அனுப்பினேன். நிச்சயமா வருவேன். நம்ம காதல் ஜெயிக்கும் பிரியா. ஸ்லீப் வெல், ட்ரீம் ஆஃப் அஸ். அடுத்த நாள் காலை சூரியன் உதயமாகி கரும்பு தோட்டம் பச்சை ஒளியில் ஜொலித்தது. நான் கோவிலுக்கு அருகில் காத்திருந்தேன். பழைய கோவில் சிறிய சிவன் கோவில் பாறைகளால் சூழப்பட்டது. அங்கு சில மரங்கள், ஒரு சிறு குளம், அமைதியான இடம். பிரியா வந்தாள். அவள் முகத்தில் தூக்கமின்மை தெரிந்தது, ஆனால் கண்களில் நம்பிக்கை இருந்தது. அவள் ஓடி வந்து என்னை அணைத்தாள். கார்த்திக், நேத்து ராத்திரி அப்பா என்ன கேள்வி கேட்டாரு, நான் எங்க போனேன்னு. நான் சொல்லல. ஆனா அவர் சொன்னாரு, ராகுல் ஃபேமிலி இன்னைக்கு சாயங்காலம் வர்றாங்க. என்கேஜ்மெண்ட் பத்தி பேச போறாங்க. நான் அவள் கண்ணத்தை தொட்டேன். பிரியா, நீ என்ன சொல்ல போற? அவள் கண்ணீர் வடித்தாள். நான் உன்னதான் வேணும், வேற யாரும் வேணாம். ஆனா அப்பா கேட்க மாட்டாரு. ஃபேமிலி பிரஷர் ரொம்ப அதிகம். நான் அவளை அணைத்தேன். நம்ம சேர ஒரு வழி இருக்கு. நான் உன் அப்பாவை பேசுறேன். ஆனா முதல்ல நம்ம காதலை உறுதி பண்ணிக்கலாம். அவள் என்னை பார்த்தாள். எப்படி? நான் அவள் கையை எடுத்து கோவிலுக்குள் அழைத்துச் சென்றேன். சிறிய சாமி சிலை முன் நின்றோம். பிரியா, இங்க சத்தியம் பண்ணு, நீ என்ன விடமாட்டேன்னு. எந்த சூழ்நிலையிலும் நம்ம காதல் தான் முதல். அவள் கண்களை மூடி, சத்தியமா, நான் உன்னை விடமாட்டேன், நீ என் உயிர் என்றாள். நான் அவள் நெற்றியில் முத்தமிட்டேன். நானும் சத்தியம் பண்றேன்,
உன்னை ஜெயிக்க வைப்பேன். அங்கு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தோம். பிறகு பிரியா சொன்னாள், கார்த்திக், இன்னைக்கு சாயங்காலம் ஃபேமிலி மீட்டிங் இருக்கு. நீ வா, என் அப்பாவை பாரு, உன் நம்பிக்கையை வச்சு பேசு. நான் தயங்கினேன். அவர் என்னை ஏத்துக்குவாரா? முயற்சி பண்ணலாம், இல்லேனா நம்ம ஓடிடலாம் என்றாள் அவள். ஆனால் குரலில் பயம் இருந்தது. நான் சிரித்தேன். ஓடுறது லாஸ்ட் ஆப்ஷன், முதல்ல பேசுவோம். அன்று மதியம் நான் பிரியா வீட்டுக்கு அருகில் இருந்த ஒரு சிறு கடைக்கு சென்றேன். அங்கு அவள் அப்பா ராமசாமி அங்கிள் பத்தி கொஞ்சம் தகவல் சேகரித்தேன். அவர் ஸ்ட்ரிக்ட் ஆனவர், ஆனா நல்ல மனிதர். ஃபேமிலி ஆனர் முக்கியம் அவருக்கு. சாயங்காலம் 6 மணி. பிரியா வீட்டு வாசலில் நின்றேன். என் கையில் ஒரு சிறு பூங்கொத்து. இதயம் வேகமாக துடித்தது. கதவு திறந்தது. பிரியாவின் அம்மா. யாரு நீங்க? அத்தை, நான் கார்த்திக். பிரியா ஃப்ரெண்ட், அங்கிள பார்க்கணும். அவள் என்னை உள்ள அழைத்தாள். உள்ளே ராமசாமி அங்கிள் உட்கார்ந்திருந்தார். அவர் என்னை பார்த்து, என்ன விஷயம் என்றார் கடுமையாக. நான் மரியாதையாக தலை வணங்கினேன். அங்கிள், நான் பிரியாவை பத்தி பேச வந்திருக்கேன். நான் அவளை லாப் பண்றேன். அவளும் என்ன லாப் பண்றா. எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். அவர் முகம் சிவந்தது. என்ன? நீ யாரு? எப்படி இப்படி பேசுற? பிரியா உள்ளே வந்தாள். அப்பா, அவர் சொல்றது உண்மை. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ராமசாமி அங்கிள் எழுந்தார். இது அக்செப்டபிள் இல்ல. ராகுல் ஃபேமிலி வராங்க, எல்லாம் முடிவாகிடுச்சு. நான் அமைதியாக சொன்னேன். அங்கிள், காதல் முடிவாகல, ஹார்ட் டிசைட் பண்ணுது. ப்ளீஸ் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அவர் ஒரு நிமிடம் யோசித்தார். பிறகு, சரி, ராகுல் ஃபேமிலி வந்த பிறகு பேசலாம். ஆனா நீங்க இப்ப போங்க. நான் வெளியே வந்தேன். பிரியா என்னை பார்த்து சிரித்தாள். ஒரு நம்பிக்கை சிரிப்பு. ஆனால் அந்த இரவு என் மனதில் பல சந்தேகங்கள். ராகுல் ஃபேமிலி வருவாங்க. என்ன நடக்கும்? நம்ம காதல் ஜெயிக்குமா?